ஆக்சுவலாக ரீசெண்டாக பெஞ்ச மழையில் நம்ம டியூக் 200 ஃபுல்லாக நனைஞ்சு மேஜரான ப்ராப்ளம்ஸ் அதிகமாக வச்சிருச்சு. அதனாலேயே நம்ம வண்டி எடுத்துகிட்டு போய் டியூக் ஷோரூமில் வந்து சர்வீஸுக்கு விட்டுட்டேன். எனக்கு 2 நாள் கழிச்சு எனக்கு கால் பண்ணாங்க. இந்தமாரி உங்கள் வண்டி ரெடி ஆகிடுச்சு, ஆல்மோஸ்ட் 10,500 கிட்ட ஆகிடுச்சு ப்ரோ அப்படின்னு சொன்னாங்க. ஃபஸ்ட்டு நான் காசு அதிகமாக ஆகிடுச்சுன்னு பற்றி யோசிக்கிறத விட்டு நான் இங்கேருந்து எப்படி கேடிஎம் ஷோரூம் போகிறத பற்றி யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ தான் என் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணேன். மச்சான் வாடா வந்து கூட்டிகிட்டு போடா, என்ன வண்டி சர்வீஸ் விட்டுருக்கோம், அதை எடுத்துகிட்டு வரணுன்னு. ஃப்ரெண்டு வரக்குள்ள நம்ம ஃபோனில் வேறு சார்ஜ் டவுன் ஆகிடுச்சு. அதை சார்ஜ் போட்டு விட்டு நான் கரெக்டாக ஷோரூம் போகிற வழியில் ஒரு ஏடிஎம் இருந்தது. ஏடிஎம்லேருந்து ஒரு 10,500 வித்ட்ரா பண்ணிவிட்டு டேரெக்டாக கேடிஎம் ஷோரூம் போயிட்டோம். அங்கே போனால் ஏகப்பட்ட வண்டி நின்று இருந்தது. அந்த வண்டியெல்லாம் அப்படியே சும்மா பார்த்துட்டு உள்ளே போய் முதல்ல என்னென்ன மாற்றிருக்காங்க, எவ்வளோ ஆச்சு அப்படி டீட்டெயிலாக பார்க்கும்போது கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் ஆனேன். பட் இருந்தாலும் பரவாயில்ல, 10,500 தானே, 10,000 கட்டிட்டு ஜிபேயில் இருக்க ஒரு 500 பே பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம வண்டியில் என்னென்னலாம் கட்டி புதுசாக மாட்டினாங்களோ பழைய ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் நான் வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டில் வச்சுட்டேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்தமாரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா.